வணக்கம் நண்பர்களே. நாங்க இன்றைக்கு பரதநாட்டியத்துல உடை மற்றும் ஆபரணங்கள் பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை தான் நாங்க இதுல பார்க்க போறோம். அதுலயும் இந்த உடைகள் மற்றும் ஆபரணங்கள் பற்றிய என்னத்தை அதுகள் வெளிப்படுத்துது என்பது பற்றிய கருத்துக்களை தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுல முதலாவது பரதநாட்டியத்தின் உடை. இது என்னன்னு சொன்னா பரதநாட்டியத்துல பெரும்பாலும் உடை எந்த ஒரு துணியில அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னா பட்டு கலந்த சாரிகளை பயன்படுத்தி தான் பரதநாட்டியத்தின் உடை அமைக்கப்பட்டிருக்கு. அதை நாங்க பரதநாட்டியத்தின் உடைய நாங்க காஸ்டியூம் இது பஞ்சஹச்சம் என்று சொல்றோம். ஏன்னு சொன்னா பஞ்ச என்று சொன்னா 5 விதமான பகுதிகளை கொண்டு இந்த ஆடையானது அமைக்கப்பட்டபடியினால இது பஞ்சஹச்சம் என்று சொல்றோம். இதை பட்டு மெட்டீரியல்ல அமைக்கும் போது அந்த நடனம் ஆடுபவர்களுடைய அந்த பாவங்கள் அதுகளை வெளிப்படுத்துறதுக்கும் பார்ப்பதற்கும் ஒரு அழகை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அதோட பரதநாட்டியத்தின் உடைய நாங்க தெரிவு செய்யும் போது அந்த ஆடையை நம்ம தெரிவு செய்யும் போது என்னென்ன நிறங்கள்ல தெரிவு செய்தா அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது பற்றி இதுல சொல்லப்படுது. அதாவது செம்பு, பச்சை, நீலம், கோல்ட் கலர், இந்த வர்ணங்களை நாங்க அந்த உடையமைப்புக்கு பயன்படுத்தினமாக இருந்தால் அது மேடையில இருந்து அவர்கள் ஆடும் போது நல்ல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் என்ற மாதிரியும் பார்க்கும் போது மிகவும் அழகையும் ஏற்படுத்துற மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்தது அந்த பரதநாட்டியத்தின் பிளவுஸ் எப்படி இருக்கணும் என்று சொன்னா எங்களோட காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி சரியான முறையோடு பொருத்தமான மாதிரி எங்களுக்கு பிடித்த அளவு பெருமானங்கள்ல வடிவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை வடிவமைத்து கொள்ளலாம். அதோட நாங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பரதநாட்டியத்தின் ஆபரணங்கள் என்னென்னத்தை வெளிப்படுத்துது. அதுல முதலாவது நெற்றி சுட்டி நாங்க இதுல வைப்போம் தானே உச்சி அது என்னன்னு சொன்னா தலைமுழுக்கான மையத்துல இப்படி நெற்றிய அலங்கரிக்கிற ஒரு முகமாகவும் அது வைக்கப்படுது. நெற்றிய அலங்கரி சில பேருக்கு பெரிய நெற்றியா இருக்கும்போது நெத்தி சுட்டி வைக்கும் போது அந்த இதுல நிற்கும் போது அது ஒரு வடிவ கொடுக்கும். அதோட பார்க்கறதுக்கு பார்வையாளர் பார்க்கும்போது அந்த நடன பெண்ணை நர்த்தகியை பார்க்கும்போது அது ஒரு அழகை ஏற்படுத்துறதாக இருக்கும். இந்த நெற்றி சுட்டி முத்து கொண்டதாகவும் இருக்கும். அந்த கற்கள் பதிக்கப்பட்ட நெற்றி சுட்டிகளாகவும் தனிமன கோல்டாகவும் இருக்கும். கோல்டுலையும் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு பொருத்தமான ஒரு நெற்றி சுட்டியை நீங்க அணியலாம். இது பிரதானமான இது அணியப்படுற நோக்கம் நெற்றியை அழகுபடுத்துவதாக இருக்கும். அடுத்து சூரியன் மற்றும் சந்திரப்புற நாங்க சூரியப்புற சந்திரப்புற 2 பக்கத்திலையுமே வைப்போம். இது சூரியன் மாதிரியும் சூரியன் ஷேப்லையும் சந்திரன் ஷேப்லையும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது என்னன்னு சொன்னா சமநிலை தன்மையை குறிக்கிறது. இந்த சூரியப்புற சந்திரப்புற என்னத்தை எங்களுக்கு குறிக்குதுன்னு சொன்னா சமநிலை தன்மையை தான் இந்த ஆவரணம் மூலம் எங்களுக்கு அந்த கருத்தை சொல்லப்படுது. அடுத்து காது சம்பந்தப்பட்ட நகை என்னும் போது காது சிமிக்கி காது மாட்டி. இது என்னன்னு சொன்னா காது மாட்டி என்னன்னு சொன்னா பரதநாட்டியத்துல பெரும்பாலும் அது ஒரு அணியப்படுற ஒரு நகை. இது ஒரு பாரம்பரிய முறையாகவும் சொல்லப்படுது. இது என்னன்னு சொன்னா நாங்க நடனம் செய்யும் போது எங்களோட முகத்தை அழகாக காட்டுவதற்கும் இந்த காது மாட்டி இந்த சிமிக்கி பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுகிறது. அடுத்த கழுத்து நகை அட்டியல் மற்றது ஆரம். அட்டியல் சின்னனா இருக்கும், ஆரம் பெருசாக இருக்கும். இது கழுத்தில் அணியப்படுற ஒரு அணிகலனாக சொல்லப்படுது. இது என்னன்னு சொன்னா அந்த பார்க்கறதுக்கு பல அந்த பரபரப்பான வடிவங்கள்ல அணியப்படும் போது அந்த பார்க்கறதுக்கு முழுமையோடு சேர்த்து அந்த ஒரு நடனத்தையும் அழகுபடுத்துவதாக இதுவும் சொல்லப்படுது.
அடுத்து வந்து வளையல்கள் வந்து என்னன்னு சொன்னா எங்களோட கைகள்ல அணியப்படும். அது என்னன்னு சொன்னா அந்த அந்த ஓசை, அந்த வளையல்களை நம்ம நடனம் செய்யும் போது அதுல இருந்து வர ஓசை வந்து எங்களுக்கு அழகையும் கைகளின் அழகையும் கொடுக்கும். எங்களுக்கு அது பார்ப்பதற்கும் ஒரு அழகை ஏற்படுத்துவதாக இருக்கும். அடுத்து வந்து மூக்குத்தி வந்து இது மூக்குல அணிகிற ஒரு அணிகலனாக இருக்குது. இது வந்து அழகையும் பாரம்பரிய சிரத்தையும் அதிகரிக்கிறதான ஒரு ஆபரணமாக இந்த மூக்குத்தி காணப்படுகிறது. அடுத்து வந்து இடுப்பு ஒட்டியானம் வந்து என்னன்னு சொன்னா உடல் நிதானமான ஒரு உடல் வந்து ஒரு கட்டமைப்போட இருப்பதற்காக கட்டப்படுற ஒரு அணிகலனாக ஒட்டியானம் காணப்படுகிறது. இது வந்து இடுப்புல கட்டுற ஒரு அணிகலனாக இருக்குது. அடுத்தது வந்து தலைக்கு வந்து நாங்க வைக்கிற அந்த முடிமயிர் அதுகள் வந்து என்னன்னு சொன்னா எங்களோட பாரம்பரியத்தை வந்து நாங்க முடிமயிர் வச்சு பூ வைக்கிறது வந்து தமிழர்களுடைய பாரம்பரியத்தை சித்தரிப்பதாக அந்த ஒப்பனை அமைகிறது. நாங்க எங்களோட பரதநாட்டியத்தை பொறுத்த மட்டும் சும்மா ஒரு காரணத்துக்காக வலிக்கிட்டு போய் நின்று அதை நடனத்தை செய்துட்டு வார இல்ல. பரதத்தை பொறுத்த மட்டும் அந்த ஆடலுக்கு ஒரு 50% இருந்தா ஒப்பனையும் ஒரு 50% சேர்ந்துதான் ஒரு 100% ஒரு 100% எங்கட அந்த நடனத்தின் அழகு வந்து வெளிப்படுத்தப்படும். அதுல ஒப்பனை வந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்குது. இது வந்து எங்கட தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய நடனம். அதுல எங்கட ஒப்பனை முறையில இருந்து அந்த நடனத்துல இருந்து எல்லாமே எங்களுடைய பாரம்பரியம் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. இவ்வளவு காரணங்களை மையப்படுத்தி தான் எங்களோட ஒப்பனையானது அமைக்கப்படுகிறது. தற்காலத்துல வந்து பரதநாட்டியத்தின் உடையாக இருக்கலாம், ஒப்பனை முறையாக இருக்கலாம், நவீனத்துவத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. வேற ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பழங்காலத்துல இருந்து இப்ப வெவ்வேறுபட்ட ஒரு மொடர்ன் நவீனத்துவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. அந்த மொடர்ன் மாதிரியான கொண்டு வராங்க. அதே மாதிரி ஜுவல்ஸுகளும் உண்மையிலேயே எங்களோட பாரம்பரியம் வந்து அரக்கு செட் தான் நாங்க அந்த காலத்துல இருந்து பரதநாட்டியம் என்றாலே போடுறது. இப்ப வேற எவ்வளவு ஜுவல்ஸுகள் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இன்னும் சில ஆசிரியர்கள் வந்து அவர்களுடைய அந்த தனித்துவத்தை விட்டு கொடுக்காம எப்படி எங்களை பரதநாட்டியம் ஆரம்பத்துல இருந்ததோ அதே உடையமைப்பு ஒப்பனை முறைகளை இன்றும் நடைமுறைப்படுத்துற எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து நாங்க காலாகாலமா கட்டியெழுப்பி கொண்டு போகணும். அடுத்த சந்ததிக்கும் நாங்க எங்களுடைய இந்த முறைகளை வந்து நாங்க கையளிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நான் இந்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வந்த புதிய விடயம் வந்து இந்த பரதநாட்டியம் உடை ஒப்பனை என்னென்ன கூறுகள், என்னென்ன காரணங்களுக்காக இது அணியப்படுது என்று பற்றி தான் நாங்க இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் பல புதிய விடயங்களோடு சுவாரஸ்யமான விடயங்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.